விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிக்கான பயிற்சியின் போது அதிகார மமதையில் இடையூறு ஏற்படுத்தி திமுக எம்எல்ஏ செஞ்சி மஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் அணி சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. வட்டாட்சியர் முன்னிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. அப்போது உள்நுழைந்த திமுக எம்எல்ஏ செஞ்சி மஸ்தான் அதிகாரிகளின் பேச்சை தடுத்து நிறுத்திவிட்டு அரை மணி நேரத்திற்கு மேல் பேசி இடையூறு ஏற்படுத்திய நிலையில் இது தேர்தல் ஆணைய கூட்டமா இல்லை திமுக கட்சி கூட்டமா என சந்தேகம் எழுந்தது. இதனை கண்டித்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். அதிகார மமதையில் அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் ஆட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. இப்படி அதிகாரிகளை கைப்பாவை போல் வைத்துக் கொண்டு அராஜகத்தில் ஈடுபட்டால் எப்படி நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏ செஞ்சி தொகுதி எம்எல்ஏ செஞ்சி மஸ்தான் அவர்கள் கலந்து கொண்டு அங்கே உள்ள எல்லா பிஎல்ஏவுக்கும் அரசு அதிகாரிகள் தான் ஆலோசனை வழங்கணும். இவர் ஆலோசனை வழங்குறாரு. இது திமுக கட்சி அவர் திமுகவினுடைய எம்எல்ஏ அவர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இதை அவர் செய்கிறாரு. அரசியல் காரணத்திற்காக அடையாளம் தெரியாத சிலர் தன்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அதிமுக பிரமுகர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். உமரிக்காடு அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஷ்குமார் அளித்துள்ள புகாரில் தன்னை விபத்தில் சிக்க வைத்து கொல்லும் நோக்கில் தன் கார் டயர் நட்டுகளை யாரோ சிலர் கழற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 2 ஆண்டுக்கு முன் தன் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை சிலர் அடித்து உடைத்து இருசக்கர வாகனத்தை சேதப்படுத்தியதாகவும் அதற்கு அப்போதே புகார் அளித்தும் இதுவரை விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் சாடினார். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கார்பியோ காரில் பின்னாடி 2 அந்த அலைவில் நட்டெல்லாம் வேணும்னே கழட்டி என்னை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 2023லையும் பைக்கை உடச்சி வீட்டில் ஜன்னல் கண்ணாடி உடைக்கும் போது அப்போ இப்போ வரைக்கும் சிசிடிவி கடை இப்போ போட்டிருக்கிறேன். ஆனால் என்ன ஒன்றுனா 2023ல் எஃப்ஐஆர் போட்டு அது அப்படியே ஒரு விசாரணை கூட பண்ணல. இப்போ எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னா ஏரல் கவலையத்தில் எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது, யாருக்கிட்டையும் விசாரிக்கிறே கிடையாது. விருதுநகர் மாவட்டம் எதிர்கோட்டை கிராமத்தில் உள்ள கல்குவாரியை மூடக்கோரி ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். தனியார் கல்குவாரியால் விவசாய நிலமும் குடிநீர் ஆதாரமும் பாதிக்கப்படுவதோடு வீடுகளிலும் விரிசல் ஏற்படுவது வேதனை அளிப்பதாக கூறிய மக்கள் எவ்வித கல்குவாரிகளோ பட்டாசு ஆலைகளோ தங்கள் கிராமத்தில் செயல்பட அனுமதிக்க கூடாது என்றும் வலியுறுத்தினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு இயற்கைக்கு விரோதமாகவும் விவசாயத்திற்கு எதிராகவும் இருப்பது ஏன் எனவும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். செந்தூர் மெட்டல்ஸும் பட்டாசு உரிமமும் ரத்து பண்ண சொல்லி மக்கள்லாம் வந்திருக்காங்க. செந்தூர் மெட்டலுக்கு பாதையே கிடையாது. எங்கள் கண்மாய் பாதையை அவங்க ஆக்கிரமித்து தான் அவங்களுக்கு பாதையை கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு குடிநீர் வசதியும் இல்லாமல் பாதிக்கப்படுது. கனிம வளத்துலேருந்து கால்நடையிலேருந்து எல்லாமே பாதிப்பில் இருக்க போய் தான் இப்போ எல்லா மக்களும் இங்கே வந்திருக்கோம். இதை ரத்து பண்ணுறதுக்காக இப்போ கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். 80 பேர் வந்திருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வீடு புகுந்து கொள்ளையடித்தவர் சிக்கினார். கஞ்சநாயக்கன்பட்டியை சேர்ந்த விஜயகுமார் என்பவரது வீட்டில் யாரும் இல்லாத போது முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு வீட்டில் இருந்த 24 சவரன் நகை, 156 கிராம் வெள்ளி மற்றும் 13,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இதையடுத்து அப்பகுதி கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தென்காசி மாவட்டம் கடையலுருட்டியைச் சேர்ந்த பல்வேறு திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய சாமுவேல் பிடிபட்டார். அவரிடமிருந்து 15 சவரன் நகை பறிமுதல் செய்யப்பட்டது. இதையறிந்த பொதுமக்கள் விடிய கொள்ளைக்கு கொஞ்சமும் பஞ்சமே இல்லை என விமர்சித்துள்ளனர். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு பிரஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் பத்திரிகையாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பத்திரிகையாளர்களுக்கு அரசு வழங்கும் மானிய விலை வீட்டுமனை பட்டாவில் முறைகேடுகள் நடைபெறுவது தெரிந்த பத்திரிகையாளர்கள் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் பத்திரிகையாளர்களுக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் அரசை கண்டித்து பத்திரிகையாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது சொகுசு கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருவர் பயணித்த இருசக்கர வாகனத்தின் மீது அவ்வழியாக வந்த சொகுசு கார் மோதியதில் அவ்விடத்திலேயே கிருஷ்ணமூர்த்தி என்பவர் உயிரிழந்தார். இதனை கண்டு ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சொகுசு காரின் கண்ணாடியை உடைத்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் சாலை போக்குவரத்து விதிகள் காற்றில் பறக்க விடப்பட்டுள்ளதால் வாகன விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிலாக்காடு ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலங்களை பட்டா மாற்றம் செய்து தனிநபர் மிரட்டுவது குறித்து மலைவாழ் மக்கள் ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். பயிர் கடன் பெற தங்கள் நிலத்தின் பட்டாவை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்தபோது சேலத்தை சேர்ந்த ஒருவரின் பெயரில் பட்டா மாற்றப்பட்டிருப்பதை அறிந்து மலைவாழ் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் போலி பட்டா மாற்றம் செய்தவர் மிரட்டுவதால் ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட வருவாய் அலுவலகம் உடனடியாக விசாரணை நடத்தி தங்கள் இடத்தை மீட்டு தருமாறு மலைவாழ் மக்கள் வலியுறுத்தினர். எங்கள் பட்டா எல்லாம் எங்கள் கையில் இருக்கும்போது இப்போ சிட்டா மட்டும் தெரியுது அவர் பேரில் போகிறது. அவர் எல்லாம் ஆதாரம் வச்சுருக்கிறேன், நீங்கள் இடத்த விட்டு காலி பண்ணலாம், உங்களெல்லாம் வந்து போலீஸ் விட்டு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிவிடுவேன், நான் உங்களை அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. இதை பயந்துக்கிட்டே அந்த கல்குவாரி கிரைனேட் கருப்பு கல் எடுத்துருந்தார். அதுலேருந்து ஒரு 20 குடும்பம் ஊரை விட்டே போயிட்டாங்க. கேரளா, மைசூர் போயிட்டாங்க. இடம் குடியிருந்த வீடு, அனுபவிச்ச நிலம் எல்லாம் விட்டுட்டு பயந்துக்கிட்டு வெளியூருக்கே போயிட்டாங்க.